ரோஹித், ரோஹித், ஏய். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? பிரக்யாக்கா சொன்னது மறந்துட்டீங்களா? இந்த இடத்த பத்தி நம்ம 3 பேருக்கு தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. இவரை ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? பிரக்யாக்கா எங்க? நான் தான் பிரக்யா ரோஹித். அக்கா நீங்களா? செம்மையா இருக்கீங்க. என்னால அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. உனக்கு மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற யாருக்குமே அடையாளம் தெரியல. இந்த கெட்டப்ப பிளான் பண்ணதே நான் தான். இப்ப அத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. தனு எப்ப வேணாலும் இங்க வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நல்ல இடமா பார்த்து நாம மறைஞ்சுக்கிறது நல்லது. வாங்க. என்னாச்சுக்கா? தப்பா நினைச்சுக்காத. நீ இது வரைக்கும் எனக்கு செஞ்ச உதவியே போதும் ரோஹித். நீ வீட்டுக்கு கிளம்பி போயிடு. உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு நான் உன் வாழ்க்கையோட ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்பல. என்னக்கா இப்படி சொல்றீங்க? நீங்க எல்லாரும் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கும்போது உங்களை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? ரோஹித், நான் எதுக்காக சொல்றேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இந்த விஷயத்துல அதெல்லாம் முடியாதுக்கா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க எனக்கு கூட பிறந்த அக்கா மாதிரி. என்ன நீங்க உங்களோட தம்பியா நினைச்சாலும் சரி, பிஏவா நினைச்சாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. உங்களை ஆபத்துல விட்டுட்டு நான் போக மாட்டேன். நீங்க எடுத்துக்கிட்ட லட்சியத்துல நீங்க ஜெயிக்கிறத நான் பார்க்கணும். அது வரைக்கும் நான் உங்க கூடவே தான் இருப்பேன் சொல்லிட்டேன். நீயாவது எனக்கு புரிய வை பிரபா. ரோஹித், நீ உண்மையிலேயே பிரக்யாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறல்ல? அப்ப சரி, நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும். ஆனா அதனால உன் உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். உன்னால முடியுமா? அட, நான் என்ன பண்ணணும்னு மட்டும் நீங்க சொல்லுங்க சார். அக்காக்காக நான் எந்த ஆபத்தையும் சந்திக்க தயாரா இருக்கேன். இவ்வளவுதானா சார்? சும்மா பிச்சு உதறிடுறேன் பாருங்க. வாங்க. தனு, தனு, தனு. என்னாச்சுப்பா? ஏன் இவ்வளவு கோபமா வர? உங்கள யாருக்காவது தனு எங்க இருக்கான்னு தெரியுமா? அவங்க வெளியே கிளம்பி போறத நான் பார்த்தேன் மாமா. ஆனா இது வரைக்கும் அவங்க திரும்பி வீட்டுக்கு வரல. ஆமா பாபி, நான் கூட அவளை பார்க்கவே இல்ல. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ அவசர அவசரமா வெளியில போறது நானும் பார்த்தேன். என்னாச்சுப்பா? நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? என்ன விஷயம் அபி? ஏன் சத்தம் போடுற? ஏதாவது பிரச்சனையா? எனக்கு மட்டும் ஏன் பாட்டி இப்படி எல்லாம் நடக்குது? நான் யாரை நம்புறேனோ அவங்களே ஏன் எனக்கு துரோகம் பண்றாங்க? இப்ப என்ன பாச்சு? யார் உனக்கு துரோகம் பண்ணாங்க? நீ ரெஜிஸ்டர் ஆபீஸ் தானே போன? தனு நீயும் கல்யாணம் பண்ணிக்கலையாப்பா? நான் நிம்மதியாவே இருக்கக்கூடாதுங்கிறது என் தலையெழுத்துனா அதை யாரால மாத்த முடியும் சொல்லுங்க? நான் தனுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண அவ கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த முடிவு எடுக்கிறதுக்கு எனக்குள்ள நடந்த போராட்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் பாட்டி. ஆனா யாருக்கும் என்னோட ஃபீலிங்ஸை பத்தியோ என்ன பத்தியோ கவலை இல்லாதப்போ நான் ஏன் அவங்களுக்காக கவலை பண்ணணும்னு கேட்கிறேன். நான் தனுவை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, அவசரப்படாத. நீ அவ்வளவு தூரம் சொல்லி அவ அங்க வராம இருந்திருக்கானா? கண்டிப்பா அவ ஏதோ பிரச்சனையில மாட்டி இருக்கான்னு நினைக்கிறேன். கிரானி, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ வேணும்னு தான் வரல. எனக்கு எப்பெல்லாம் அவ தேவை இருக்கோ அப்பெல்லாம் அவ வரவே மாட்டான். அவளுக்கு என்ன பத்தி கவலை இல்லாதப்போ நான் ஏன் அவளை பத்தி கவலைப்படணும்? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல கிரானி. இங்க பாரு அபி, அவசரப்படாத. எல்லாம் சரியாயிடும். நீ முதல்ல உன் கோவத்தை எல்லாம் விட்டுட்டு என்கிட்ட மனசை விட்டு பேசு. கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம். பாட்டி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. சரி சரிப்பா, உனக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நீ பண்ண வேண்டாம். நான் கட்டாயப்படுத்தல. எதுவா இருந்தாலும் மனசு விட்டு பேசிடலாம். கோவத்துல அதிகமா யோசிக்க கூடாது. நீ வா வா என் கூட. பாட்டி, நீங்க எதை பத்தி பேசினாலும் நான் கேக்குறேன். ஆனா இந்த கல்யாணத்தை பத்தி மட்டும் பேச. சரி சரி வா. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துப்பா. எனக்கு ஒரே பதட்டமாவே இருக்கு. கடவுளே, என் பொண்ணை நீதான்ப்பா காப்பாத்தணும். ஏய், அங்க பாத்தியா சரளா ஆண்டி, பிரக்யா மேமோட அம்மா. ஆமா, அவங்கதான். எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்காங்க தெரியலையே, வா போய் கேட்கலாம். வணக்கம் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? வணக்கம்ப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. ஆண்டி, நாங்க பிரக்யா மேடமோட ஸ்டூடண்ட்ஸ். காலேஜ்ல அவங்க தான் எங்களோட ஃபேவரட் டீச்சர். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சொல்லி கொடுப்பாங்க. இந்த நேரத்துல எங்க இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? இல்லப்பா, ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல. எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி வரைக்கும் போகணும். எனக்கு அங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஆட்டோ டாக்ஸி எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஆண்டி, நாங்க அந்த பக்கமா தான் போறோம். போகும்போது நாங்க உங்களை அங்க டிராப் பண்ணிட்டு போயிடுறோம். இல்ல, வேண்டாம் வேண்டாம், தேவையில்லாம உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு ஆட்டோ கிடைச்சிரும். ஐயோ ஆண்டி, இதுல என்ன சிரமம் இருக்கு? நீங்க வாங்க, நாங்க டிராப் பண்ணிடுறோம். ரொம்ப நன்றிப்பா. வாங்க ஆண்டி, உட்காருங்க. நிக்கில் ஏன் இன்னும் வரல? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கணும். அவ மட்டும் அந்த பிளாக்மெயிலர் கதையை முடிச்சிருந்தானா அப்புறம் லைஃப்ல எனக்கு பிரச்சனையே இருக்காது.
ஏய் நில்லுங்கடா வாங்கடா, போலாம். ஏன்டா அவசரப்படுறீங்க நான் சொல்றது கேளுங்க பாஸ் நீங்க சொன்னதை கேட்டு நாங்க இங்க வந்து பட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நாங்க இங்க இருக்க மாட்டோம். நீங்க என்ன சொன்னீங்க? போலீஸ் பிரச்சனை இருக்காது நீங்க. அப்புறம் எப்படி அந்த போலீஸ் அங்க வந்தா? அந்த போலீஸ்காரனை பார்த்தா பயப்படுறீங்க? சாதாரண கான்ஸ்டபிள்டா, ரவுண்ட்ஸ்க்கு வந்திருப்பான், இப்ப போயிடுவான். யாரும் பயப்படாதீங்க, பொறுமையா இருங்க. நீங்க பரதாவை போட்டுட்டு இருக்கீங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா போலீஸ் கிட்ட நாங்க தான் மாட்டுவோம், நீங்க இல்ல. இத பாருங்கடா, இனிமே நான் இங்க இருக்கிறதா இல்ல. நீங்க வேணும்னா இங்க இருந்து அவர் சொன்ன வேலையை முடிச்சிட்டு வாங்க. நான் கிளம்புறேன். ஏய் உங்களை நம்பி கூட்டிட்டு வந்ததுக்கு நல்ல வேலை பாக்குறீங்க. இதான் முதல் தடவையா? எவ்வளவு வேலையை ஒன்னா பார்த்திருப்போம். பிரச்சனை வந்திருக்கு இல்ல அப்படியே போலீஸ் பிடிச்சாலும் வெளியில கொண்டு வரதுக்கு நான் இல்ல. எடுக்காம விட்டீங்கன்னா அதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? எங்களை நட்டாத்துல விட்டீங்கன்னா எங்களுக்கு குடும்ப குட்டிலாம் இருக்கு. எல்லாருக்கும் டபுள் பேமெண்ட் தரேன். இப்போவாது வரீங்களா? நம்பலாமா? நான் சொன்னா செய்வேன். நீங்க யாரும் பயப்பட வேணாம். அந்த கான்ஸ்டபிள் இங்க இருந்து போற வரைக்கும் நீங்க அங்க போய் மறைஞ்சுக்கோங்க. அவன் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே. உள்ள என்னாச்சு நிக்கில்? ஒன்னும் இல்ல தனு, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கான்ஸ்டபிள் வந்துட்டான். போலீஸை பார்த்து பயந்து இவங்க ஓடி வந்துட்டாங்க. போலீஸா? அப்ப நாமளும் இங்க இருந்து போயிடலாமா? நாம ஒரு டீல் விஷயமா தான் இங்க வந்திருக்கோம்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? முட்டாள் மாதிரி பேசாத தனு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ரவுண்ட்ஸுக்கு வந்தவன் அப்படியே எங்கேயும் வந்துட்டான். அவன் போனதும் அந்த பிளாக்மெயிலர் கதையை முடிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். இதுக்கு மேல இதை வளர விட்டா நமக்கு தான் ஆபத்து. சரி, இப்ப என்ன பண்ண போறோம்? வெயிட் பண்ணணும். அந்த போலீஸ்காரன் இங்க இருந்து போற வரைக்கும் நாம எங்கேயாவது மறைஞ்சுதான் இருக்கணும். அவன் போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகே. ரச்சனா, எதுவும் தானா சரியாகாது. சில விஷயத்தை சரி பண்ணணும்னா அதுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். என்ன சொல்ற? உங்களுக்கே புரியலையாக்கா? அபி ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போனால அதே மாதிரி நாம எல்லாரும் யாருக்கும் தெரியாம அபிக்கும் தன்னுக்கும் கோயில கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பிரக்யாவால என்ன பண்ண முடியும்? நாம ஏன் இது நாளைக்கே பண்ணி வைக்க கூடாது சொல்லுங்க? கல்யாணம் பண்றதால பிரக்யாக்க மாற போறதில்ல. அபிமாமாவோட சொத்தை திருப்பி தருவாங்கன்னு தோணல. இந்த வீட்டை விட்டு வெளியில போவாங்கங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்ல. என்ன பாட்டி? அதுவும் சரிதான் ரச்சனா. இந்த பிரக்யாவை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அவ அபிய ஏமாத்தி எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவ பேருக்கே மாத்திக்கிட்டா. ஆனா அபிய கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவுமே செய்யல. நம்ம எல்லாருக்கும் எதிரி ஆயிட்டா. அதே நேரத்துல அபியோட எதிரிகளையும் காட்டி கொடுத்துட்டா. என்ன வேணாலும் சொல்லு, அபி தன்னுவ கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. ஏன்னா அவ வயித்துல அபியோட குழந்தை வளருது இல்ல. கல்யாணம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா பிரக்யா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவ அபிக்கு நல்லது பண்றாளா இல்ல கெடுதல் நினைக்கிறாளான்னு அப்ப தெரிஞ்சு போயிடும். என்ன சொல்றீங்க? அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம். நாம பேசி என்ன நடக்க போகுது? நீ முதல்ல சாப்பிடு. எனக்கு என்னமோ போலீஸ பார்த்ததுல தனு இங்கிருந்து பயந்து போயிருப்பான்னு தோணுது. வேற ஐடியாவே கிடைக்கலையா? போலீஸ் கிட்டப்ல வந்து நிக்கிற. உங்களை எப்படியாவது காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ண பிரக்யா. எனக்கு தெரியும் தனு எங்கேயும் போயிருக்க மாட்டா. இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. போலீஸ் போன உடனே அவ கண்டிப்பா வெளியில வருவா. ரோஹித், நான் சொல்ற மாதிரி பண்ணு. இங்க இருந்து வெளியில போற மாதிரியே போயிட்டு இருட்டான ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கோ. எங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னு தெரிஞ்சா மட்டும் நீ வெளியில வா. ஓகே? சரி, நான் வரேன்க்கா. நான் தான் சொன்னல, ரவுண்ட்ஸ்ல இந்த பக்கமா வந்திருப்பான். ஆள் நடப்பாட்ட இல்லைன்னு உடனே கிளம்பிட்டான். இனிமே எந்த பயமும் இல்லை. இப்ப நாம என்ன பண்ண போறோம்? உள்ள போலாமா? ஒரு நிமிஷம் இரு. உள்ள அவங்க சைட்ல இருந்து ஏதாவது ரியாக்ஷன் வருதான்னு பார்ப்போம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் தனு தானா வெளியில வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஹலோ, என்ன மேடம்? ஆளை காணோம். பயந்து போய் ஓடிட்டீங்களா?